தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கி இருக்கிறது +2 பொதுத் தேர்வு. இந்த தேர்வு இன்று தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. மொத்தம் 3316 தேர்வு மையங்களில் 7518 பள்ளிகளில் 8,21,057 தேர்வர்கள் +2 பொதுத் தேர்வுகளை எழுத உள்ளனர். இதில் 8,03,000 மாணவர்களும் 18,344 தனித்தேர்வர்களும் 145 கைதிகளும் என மொத்தமாக 8,21,057 தேர்வர்கள் +2 பொதுத் தேர்வுகளை எழுத இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகளாக 4,470 நிலையான மற்றும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன் வணக்கம். இன்று தொடங்கி இருக்கிறது +2 பொதுத் தேர்வு. என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான +2 பொதுத் தேர்வுடைய முதல் தாள் தமிழ் தேர்வு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த +2 பொதுத் தேர்வு மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது எழும்பூர் பிரசிடென்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 3316 தேர்வு மையங்கள்ல 7518 பள்ளிகள்ல 8,21,057 தேர்வர்கள் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 8,21,057 தேர்வர்கள்ல 8,03,000 மாணவ மாணவிகளும் 18,344 தனி தேர்வர்களும் 145 கைதிகள் என ஒட்டுமொத்தமாக 8,21,057 தேர்வர்கள் இன்றைய தினம் +2 உடைய முதல் தாள் தமிழ் தாளை எழுத இருக்கிறாங்க. குறிப்பாக அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் 4,470 நிலையான பறக்கும் மற்றும் பறக்கும் படைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், முதன்மை வட்டார கல்வி அலுவலர்கள், அது மட்டுமில்லாம வருவாய்த்துறை இருக்கக்கூடிய கீழே சிறப்பு கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்கள்ல மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, இருக்கை, போதிய வெளிச்சம், தடையில்லா மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வு அறையிலிருந்து தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எந்தவிதமான மின்சார சார்ந்த பொருட்களையும் கொண்டு செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த தேர்வு தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு 3 ஆண்டுகள் தேர்வு எழுத தடையும் அல்லது நிரந்தரமாக தேர்வு எழுத தடை என்பது விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்கின செயல்களை ஊக்கப்படுத்தக்கூடிய பள்ளிகளுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கடுமையான உத்தரவை பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் இந்த தேர்வு தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளி மற்றும் விபத்தால படுகாயமடைந்த மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று +2 பொதுத் தேர்வு தமிழகம் முழுவதும் தொடங்கியிருந்தாலும் கூட இந்த தேர்வுகள் குறித்தோ அல்லது இந்த தேர்வுகள் குறித்து ஏதாவது புகார்கள் தெரிவிக்கக்கூடிய அதற்காக தனியாக உதவி எண்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14417 என்கின்ற உதவி எண்களை தொடர்பு கொண்டு ஏதாவது புகார்கள் இருக்கும் என்றால் அந்த புகார்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாணவர்கள் தேர்வு அறைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். சரியாக 10 மணிக்கு அவர்களுக்கு அந்த தேர்வுகளை எழுத அனுமதி என்பது வழங்கப்படும். 10:15 மணிக்கு அவர்கள் தேர்வு எழுதி மதியம் 1:15 மணி வரைக்கும் அவர்கள் 3 மணி நேரம் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த +2 பொதுத் தேர்வுடைய முதல் தமிழ் தாளை 8,21,027 மாணவர்கள் தேர்வர்கள் எழுதியிருந்தாலும் இன்றைக்கு இந்த தேர்வுக்கு முடிந்த பிறகாக எத்தனை நபர்கள் இன்றைக்கு ஆப்சன்ட் உள்ளிட்ட விவரங்களை அதற்கு பிறகாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று +2 முதல் தேர்வுடைய தமிழ் தாள் என்பது தொடங்கி இருக்கிறது. மார்ச் 25ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் தேர்வான தமிழ் தாள் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது.